ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க இப்போது. இந்த ஓரளவுக்கு நல்ல மெச்சூர்டான மென்டார்ஸ், மெச்சூர்டான டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிற அந்த வார்த்தை இதுதான். ஸ்கில் செட்டை வளர்த்துக்குங்க. டக்குன்னு தமிழில் என்ன வார்த்தை ஞாபகம் வரல. ஸ்கில் செட்டுங்கும் போது என்ன தான் அந்த ஸ்கில்லு? நண்பா, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசியிருப்பேன். புதுசாக ஒரு நண்பர் வருவார். அவர்கிட்டையும் என் ஃப்ரெண்டு நான் என்ன எவ்வளோ ஃப்ரீயாக பேசணும், அவர்கிட்டையும் நான் கேஷுவலாக பேசுவேன்னா அது ஒரு ஸ்கில்லு. அது ஒரு மேல் நல்ல பேச்சு திறமை. சின்ன பையனாக பிறந்து நம்ம குப்பரை விழுந்ததுலேருந்து தத்தி தாவி எந்திரிச்சு, தத்தி தாவ முடியாது மன்னிச்சிரு, தத்தி தவழ்ந்து எந்திரிச்சு நடந்து இப்போ ஓடுறது கூட ஒரு ஸ்கில் தான். இப்போ ஸ்கில்லுங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மணி மேக்கிங்காக நம்ம பில்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது. உண்மையில் நேச்சுரலாக நிறைய திறமை இருக்குது இப்போ வரைக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு 25 வயசுக்கு ஆகுதுன்னு வைங்க, எனக்கு இப்போ 30 ஆகுது. உங்களுக்கு என்ன ஏஜோ உங்களோட லைஃப் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராக இப்போ ஆகிருக்கீங்களோ அதுக்கு இவங்க சொல்கிற எல்லா செக்ஷனையும் பிரித்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிங்கன்னா குறைஞ்சது 100 ஸ்கில்லுக்கு மேலே நீங்கள் ஆல்ரெடி அதில் மாஸ்டர் ஆகிருக்கீங்க. உண்மையாகவே இப்போது நடக்க முடியாதவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் நடக்கிறது எவ்வளோ அருமையான விஷயம்னு. பாவம், பேசவே முடியாத ஒருத்தவங்கள நம்ம பார்க்கும்போது, அவங்கள பார்த்து நம்ம உணரும் போதும் உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த பேச்சுங்கிறது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. நம்ம நிறைய நல்லதுக்கு பயன்படுத்துகிறோம், நிறைய கெட்டதுக்கும் அதை பயன்படுத்திடுறோம். இந்த கெட்ட வார்த்தைங்கிற ஒரு விஷயத்திலும் கூட சொல்லலாம். முதல்ல ஒரு பெரியவங்க சொன்னாங்க, அது கெட்ட வார்த்தை இல்லை தம்பி, கேட்ட வார்த்தை. எதெல்லாம் கெட்டவோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்மளாம் உட்காந்து டெய்லி உட்காந்து ஓகே இன்றைக்கி பொழுது விடிஞ்சிருச்சு, இன்றைக்கி புதுசாக ஒரு கெட்ட வார்த்தை உருவாக்க போகிறோம், அந்த கெட்ட வார்த்தை உருவாக்கி நம்ம பசங்களை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அப்படியா? இல்லை, கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம அப்பா பேசியிருக்கலாம், அம்மா பேசியிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பேசியிருக்கலாம், இல்லாட்டி இந்த குலா சண்டையில் பேசியிருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு நபர் தான் கோவத்தை இன்னொருத்தர் அந்த கோவத்தை கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வார்த்தையாக இருக்கலாம். இப்படி கெடுத்து அந்த கெட்ட வார்த்தை உருவாக்கியிருப்போம். இதை கவனிக்கிறது கூட ஒரு ஸ்கில் தான். ஆனால் நம்ம அதை விரும்ப மாட்டோம். என்னென்னா, இப்போது ஸ்கில்லுனா அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பணங்கிற பதில் கிடைக்கணும். ஐயோ, பணம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னையா திறமை? ஸ்கில்லுனா திறமை தான் போடாமல் அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்கில் செட்னா பண்ணதில்லை, ஸ்கில்னா மட்டும் திறமை. ஓகே, நான் தமிழ் அர்த்தம் ஞாபகம் வரலன்னு சொன்னால் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு எல்லோரும் சொல்லி வச்சுருக்கானுங்க. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதை ஒன்றா பிடிச்சி நம்மளுக்கு எதிராக பிடிக்குதுன்னு தெரியும் போது சுற்றி ஒரு நாய் இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளுக்கான நம்ம தேடும்போது நிறைய நல்ல பழக்கத்தை தொலைச்சிருவோம். நிறைய கெட்ட பழக்கம் தொலைச்சிருவது வேறு, அது நல்ல விஷயம்தான். நிறைய நல்லவங்க தொலைச்சிருவோம், மிக கஷ்டமான விஷயமும் கூட. அப்படி தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு ஒருவேளை ஈஸியாக கிடச்சிதுன்னா சந்தோஷம். அந்த திறமையை இதுதான் திறமைன்னு வளர்த்துக்கும் போது இருக்கிற ரொம்ப பெரிய எனக்கு இருந்த ரொம்ப பெரிய பிரச்சனை, எனக்கு நிறைய விஷயத்தில் ஆர்வம் இருக்குது, ஆனால் எதில் என் திறமையை வளர்த்துக்கிறேன்னு உண்மையிலே தெரியல. ரொம்ப பெரிய கேள்வி இதுதான், இல்லையா? இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு பைக் ஸ்டண்ட் பிடிச்சிருந்துச்சி. நம்ம அப்பா கொஞ்சம் மால் பார்ட்டியாக இருந்திருந்தாருன்னா நம்மளுக்கு பைக் எடுத்து கொடுத்துருப்பானுங்க. பைக் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் இருக்க த்ராட்லஸ் டீமில் ஜாயின் பண்ணியிருப்போம். நம்மளும் நல்லா ஸ்டன் பண்ணியிருக்கலாம். இப்போ ரெண்டாவது எனக்கு பிடிச்சது கம்ப்யூட்டர். அதுலேயே ஹார்ட்வேரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், அதில் ஆர்வம் இருந்ததால். அதுக்கப்புறம் ஹார்ட்வேரில் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. முடிச்சுட்டு வரும்போது மார்க்கெட்டிங், லோக்கல் மார்க்கெட்டிங்கில் எந்த பொருளாக இருந்தாலும் நான் அதில் அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குதுன்னு நான் என்னோடய பையருக்கு நான் புரிய வச்சுருவேன். அது உண்மையிலேயே அவருக்கானதுன்னா அதை நான் விற்றுருவேன். பச்சையாக சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் கொச்சையாக இருக்குது, நல்லா இல்லை. அது பொருந்தல் என்னோடய தன்மைக்கு, அதனால தான் யோசித்தேன். இல்லையா, அதோட பலன் அவர் அனுபவிக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பை நான் அங்கே உருவாக்கி கொடுத்துருப்பேன்.
அதுக்கப்புறம் டக்குனியா போடலாம். ஆனால் இப்படி நிறைய இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சதுன்னு நிறைய வச்சுருப்போம். அதில் ஒன்று பிக் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அப்படியே பிக் பண்ணணும்னு நினச்சாலும் அது தாட் ப்ராசஸில் ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி இப்போ இதை பண்ண ஆரம்பிச்சு இதை பண்ணுறோம் கடைசியை சுற்றி வச்சிருப்போம். ஓகே, இதுலேருந்து இவ்வளோ மணி மேக் பண்ணிடுவோம், இதுலேருந்து நம்மளுக்கு பேரோ புகழோ எல்லாம் கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து வர அமௌண்ட்டை நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம எடுத்து வச்சுருவோம். குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம மற்றவங்களுக்கும் செலவு பண்ண ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களா இருக்கட்டும், யாருக்காவது செலவு பண்ணி கொஞ்சம் இவ்வளோ தாட் ப்ராசஸ் ஓடி முடிச்சிடும். யோசிச்சு டயர்டாகி கிடச்சா அதை கூட உண்மையாக இப்போ உருப்படியாக பண்ணுறத விட்டு யோசிச்சு நேரத்தை வீணாக்கி இருப்போம். அதுதான் அங்கே நடந்ததாக இருக்கும், இருந்திருக்கு. எல்லாத்தையுமே அப்படி யோசிக்க வேணாம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எனக்கு இப்போது இன்றைக்கி எனக்கு தோணுன விஷயம்லாம் என்ன தான் டக்குன்னு மறந்துடுச்சு. முதல்ல தான் எப்பயுமே நம்ம ப்ரிப்பேர் கொஞ்சம் தான் வெளியில் வருது. அது அப்போ அந்த மொமெண்ட்டில் நடக்கும்போது அழகாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ தோணுதா அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளே சொல்லும் போதோ அது மறந்துடுது. அது அழகாக தான் இருக்குது, நல்லது தான். எனக்கு இன்றைக்கி தோணும் இத்தனை விஷயத்துலேயுமே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுலாம் கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம மனசுக்கு நெருக்கமாக ஒன்று இருக்கு. இப்போ நான் பேசி பழகணும்னு இப்படி உருவாக்குனது எப்படி, எழுதக்கூடாது, ஸ்கிரிப்ட் எழுதவே கூடாது, என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னு. என்ன கேள்வின்னு என் மனசுக்கு நெருக்கமான ஒரு கேள்வியாக இருக்கணும். முக்கியமாக அது எனக்கு பயன் தரணும், அந்த கேள்வியோட பதில். திரும்ப இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த வீடியோக்கு எந்த பயனுமே இல்லை. 100 விஷயத்தை சரி மாட்டி ஒரு விஷயத்தையாவது சரி பண்ணியிருக்கணும். என் எதிர்பார்ப்பு இல்லை, இதோட நோக்கம் அதுதான். இப்போ இந்த வார்த்தை தான் கிடச்சிது. முக்கியமாக நான் அதை முயற்சி பண்ணுறேன். ஓப்பனாக போல்டாக இதான் என் அனுபவம் இதுதான், இதுதான் நான் சொல்ல போகிறேன். உட்காந்து எடிட் பண்ணிட்டு இந்த பாப்அப்ஸ்லாம் கொடுத்து உங்களோட அட்டென்ஷனை இந்த வீடியோவில் வச்சுருக்கணுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு அவசியமே இல்லை. அதான் இப்போதைக்கு அவசியமே இல்லை. ஃப்யூச்சரில் பார்த்து இப்போதைக்கு எனக்கு வர்றது என்னது, எனக்கு இது தான் வருது. இன்றைக்கி நான் அதை பண்ண நினச்சது, இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது போரிங்காக கூட மைட் பி இருக்கலாம். ஆனால் நான் இதை கேட்கும்போது உண்மையாகவே நான் கவனிச்சிருப்பேன். இப்போ நான் இந்த சொன்ன விஷயத்தை கூட நான் அடுத்த முறை நான் அந்த வீடியோ நான் பார்க்கும்போது நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸ்டோரேஜ் என்னோடய மூளையில் அது பதிஞ்சிடும். ஆனால் முதலே சொன்னேன்ல, இது உங்களுக்கானது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான கருத்து மட்டும் இல்லை, இது எனக்கு நானே ஷேர் பண்ணிக்கிறது. நான் இப்படி தான் உருவாகிறேன் பாட்டம்ல இருந்துங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன அவுட்புட்டான இதுக்காக வரலாம், ஆனால் எனக்கு நானே கற்றுக் கொடுக்கும் என்ன மோசமாக அவுட்புட் வந்துட போகுது, எதுவுமே இல்லை. ஒருவேளை இதனால் கேலி செய்யப்பட்டார்களோ பாராட்டு வந்தாலும் ரெண்டுமே இது எனக்கானது இல்லை. அது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு, நல்ல விதமாகவோ கொஞ்சம் கஷ்டமானதாகவோ உண்டு பண்ணியிருக்கு. அதோட பிரதிபலன் தான் அது. இதெல்லாம் நான் வேறு விதத்தில் கெயின் ஆகியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் திக்கு இடத்துல இப்போ திக்காமல் பேசியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த அவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இல்லாட்டி ஒரு இயந்திரத்தனமாக இல்லாமல் அந்த இயல்பாக பேசுகிற இந்த பக்குவத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்படி நான் அதான் கெயின் பண்ணியிருப்பேன். அதிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச விஷயத்த என்ன உங்களுக்கு நோண்டிகிட்டே இருக்குது, இதை நீங்கள் செய்யுங்க. அந்த பயம் கூச்சம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, கூடயே வச்சுக்கோங்க, நல்லது. அது இருக்கட்டும். அது இருக்கவும் தான் நம்ம அளவாக சேட்டை பண்ணுறோம். அதையே வச்சு அந்த முயற்சியும் பண்ணுங்க. இது என்னவாகனா இருக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோடய லைஃப்பில் எனக்கு நடந்த அனுபவம். இப்படி உங்களுக்கு பொருந்துறது அது என்னவோ அது உங்களுக்கான அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. இப்போ அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சின்னு ஒன்று இங்கே இல்லை. அது என்னடா அது, இந்த ட்ரை பண்ணுறது, நாம் அனுபவத்தில் ட்ரை பண்ணுறது. சும்மா உட்காந்தே கவனிச்சிட்டே இருந்தால் மட்டும் ஒரு பெயிண்டிங் உருவாகிடாது. ப்ரஷ் எடுங்க, என்கிட்ட பெயிண்ட் கூட இல்லை, சும்மா கற்பனையாக ஃபஸ்ட்டு கிறுக்க ஆரம்பிங்க.
கற்பனையாக 2வது தடவைக்கு இருக்கும்போது உங்களுக்கு தோணி வரும் அங்கே பெயிண்ட் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அங்கே உண்மையிலே பெயிண்ட் வரணும்னா அங்கே பெயிண்ட் மறுபடியும் நீங்கள் வாங்குவீங்க. அந்த பெயிண்டால் மறுபடியும் அந்த அந்த சித்திரத்தை நீங்கள் வரைய ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த ஓவியம். உங்களுக்கான என்ன இவ்வளோ அழகான ஓவியம் வேணால் காத்திருக்கலாம். ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். அது என்னவா வேணால் இருக்கட்டும். இதோ இப்போ நான் பண்ணியிருக்கேனே, ஒரு சிம்பிளாக ஒன்றுமே இல்லாட்டியும் ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக முடியும். என்னாலேயே முடியுதுங்க, ஏங்க நீங்கள் வேறு அப்படிங்கும்போது கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அது மோட்டிவேஷனோடு சேர்ந்துருது. இருந்தாலும் சரி, மனசார சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.